டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, இன்றைய பத்திரிகைகளில் உங்கள் இல்லத்திரைகளில் மீண்டும் நான் மாலினிய சந்தன். 3ஆம் தேதி மே மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் சங்கமித்திருக்கிறோம். புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மினிய நன்மைகரமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது நெஸ்டமோல்ட் பலம் நலம் சக்தி என்றும் காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து பார்க்கலாம். யாழ் கொடாநாட்டிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய முதன்மை செய்திகளை. நேற்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் அண்ணாமலை இங்கே விஜயம் செய்திருந்தார் யாழ்ப்பாணத்திற்கு. குறிப்பாக அவர் தமிழக மாநில தலைவராக இங்கு பல்வேறுபட்ட விடயங்களை பேசி சென்றிருந்தார். குறிப்பாக இந்தியா இப்போது தமிழகம் இலங்கைக்கு உதவி செய்வதற்கு இந்திய மத்திய அரசை கோரியிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது தமிழகம் இலங்கைக்கு உதவலாம் என்கிற விதத்தில். அதேவேளை 13ஐ நடைமுறைப்படுத்த இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை யாழ்ப்பாணத்தில் நேற்று தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான மிக முக்கிய செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகள் தாங்கி இருக்கின்ற நம்புகிறேன். பார்க்கலாம் அனைத்து பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை. வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, எந்த அரசியல்வாதிகளும் இனிமேல் என்னை சந்திக்க முடியாது, ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர். அவர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் சித்தார்த்த சுமங்கல தேரர் மிக முக்கியமாக அரசியல்வாதிகளினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் பௌத்த மதகுரு பீடம், பௌத்த பீடங்கள், மகாநாயக்கர்கள் இது தொடர்பிலே இவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். அந்த ஆலோசனையை தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா, புறம் தள்ளி இருக்கிறதா, இவர்களுடைய ஆலோசனைகளை கருத்தில் கொண்டிருக்கிறதா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் இங்கே மகாநாயக்க தேரர் அவர் மல்வத்து பீடத்திற்கு ஆக இந்த மல்வத்து பீடம் இவ்வாறு 4 பீடங்கள் பௌத்த மத பீடங்கள் இருக்கின்றன. அந்த பீடங்களிலே மல்வத்து பீடம் ஒன்று. மல்வத்து பீடத்தினுடைய தேரர் மகாநாயக்க தேரராக இருக்கிறார் ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர். அவர் சொல்லியிருக்கிறார், இனிமேல் என்னை சந்திக்க முடியாது எந்த அரசியல்வாதிகளும். அது வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தி. அதேவேளை தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி, தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம், ஆளும் கட்சி மீண்டும் ஒன்றிணைகிறது. புதிய அரசாங்கத்தை அமைக்க பொதுஜன பெரமுன தீவிர முயற்சி, ஜனாதிபதியும் இணக்கம், பிரிந்து சென்றவர்களும் இணக்கம். அதாவது உதய கமன் பில பிமல் வீரவன்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றே கூறலாம். அவர்களுடைய கட்சிகள் எல்லாம் அரசாங்கத்தில் இருந்தவாறே அரசிற்கு எதிராக எதிரணியில் செயற்பட்டு வந்தன, ஒன்றிணைந்த எதிரணியாக செயற்பட்டு வந்தன. இப்போது தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தவிருப்பதாகவும் ஆளும் கட்சி மீண்டும் ஒன்றிணைகிறது என்கிற வாரம் அந்த பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினக்குரலில் காணப்படுவதை அவதானிக்கிறோம். இதேவேளை வலம்புரி பத்திரிகை ஏலவே பார்த்திருக்கிறோம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, அதிகூடிய அதிகார பகிர்விற்கு பிரதமர் மோடி துணை நிற்பார், இலங்கை தமிழர்கள் மீது அவருக்கு விசேட பற்று என்கிறார் அண்ணாமலை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை. இங்கு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இங்கே தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடுகிற பொழுது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கக்கூடியதை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மீது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு விசேட பற்று இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது பிரதான தலைப்பிடத்தை பெற்றிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதேவேளை தமிழர்களுக்கு கை கொடுக்க தமிழகம் எப்போதும் தயார் என்று தமிழக தலைவர் அண்ணாமலை யாழிலே, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை யாழிலே தெரிவித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியும் ஒரு உபதலைப்புச் செய்தியா அல்லது பிரதான தலைப்புச் செய்தியின் தொடர்ச்சியாக விரிவதை அவதானிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு என்ன கூறுகிறது? ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க 21வது திருத்தத்தில் யோசனை, கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தகவல் என்பது ஒரு கட்டமிடப்பட்ட உபதலைப்பு செய்தியாக இருந்தாலும்
இலங்கைக்கு தமிழகம் உதவிகள் வழங்கலாம், இந்திய மத்திய அரசு அனுமதி என்கிற செய்தியை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக தாங்கி இருக்கிறது இளநாடு. ஆக இவ்வாறான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்பிடத்தை பிடித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கத்தோடு ஏனைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள இலங்கை மக்களுக்கு உதவிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் இலங்கை மக்களுக்கு தேவையான பொருட்களையும் உதவிகளையும் வழங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி கோரி தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 29ஆம் தேதி விசேட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு பொருட்கள் மற்றும் உதவிகளை வழங்க இந்திய மத்திய அரசிடம் அனுமதி கோரி தமிழக சட்டப்பேரவை கடந்த 29ஆம் தேதி விசேட தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. அனுமதி கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். இந்நிலையில் தமிழக அரசின் கோரிக்கைக்கு அனுமதி அளித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் தொடர்ச்சி பிற்பக்கத்தில் வருகிறது. இலங்கைக்கு தமிழகம் உதவிகளை வழங்கலாம் என்கிற அந்த கடிதத்திலே குறிப்பாக இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு தமிழக அரசு வழங்கும் உதவிகள் குறித்து எடுத்துரைத்தனர். அதற்கு இலங்கை அரசு அனுமதி கொடுத்துள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஏற்கனவே இந்திய அரசு இலங்கைக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் வழங்கி வரும் நிலையில் தமிழக அரசு வழங்கக்கூடிய உதவிப் பொருட்களும் இந்திய தூதரக அதிகாரிகள் மூலமாக ஒன்றிணைக்கப்பட்டு இலங்கையிடம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாடு அரசு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கும் அதனை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் ஒன்றிணைந்து செயற்படலாம் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு நிவாரணப் பொருட்களை வழங்கவும் அதனை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் ஒன்றிணைந்து செயற்படலாம் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். என்றவாறு இலங்கைக்கு தமிழகம் உதவிகள் வழங்கலாம், இந்திய மத்திய அரசு அனுமதி என்கிற அந்த செய்தியை இங்கே காண முடிகிறது. மிக முக்கியமாக கடந்த 29ஆம் தேதி தமிழகம் சட்டசபையிலே சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானம் ஒன்றை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்தார். அதில் இலங்கை தமிழர்களை வெகுவாக பாராட்டிய அவர் மிக முக்கியமாக பல்வேறு விடயங்களை இந்திய மத்திய அரசு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் இலங்கைக்கு உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக, அத்தியாவசிய உதவிகளை, உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் உள்ளடங்கலான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். முன்னதாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு மாத்திரமில்லாமல் நாடு முழுவதும் வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கான உதவி திட்டங்களை வழங்குவதற்கு முன் வந்திருந்த தமிழக முதலமைச்சருக்கு இங்கிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சில விடயங்களை எடுத்துரைத்தார்கள். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது. இது நாடு முழுவதற்குமான தாக்கம், தனியே தமிழர்களுக்கான தாக்கம் மாத்திரமல்ல. ஆகவே உதவி அளிப்பதானால் இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக உதவி அளிக்க முடியும் என்று அவர்கள் வினயமாக பணிவாக தங்களுடைய விடயங்களை எடுத்து எம்பியிருந்த நிலையில்தான் கடந்த 29ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இலங்கைக்கு உதவி வழங்குவது தொடர்பிலே இந்திய தமிழக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார். அதன் பிரகாரம் இந்திய மத்திய அரசினுடைய அனுமதிக்காக அந்த விடயம் சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இலங்கை அரசாங்கத்தோடு இது தொடர்பிலே பேசியிருக்கிறது ஏற்கனவே. ஆகவே இந்தியாவின் உதவிகளை இலங்கை அரசாங்கம் வரவேற்கிறது, அதனை பெற்றுக்கொள்ள ஆமோதித்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போது தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்திய மத்திய அரசினால் இலங்கையிடம் கையளிக்கப்படக்கூடிய உதவியை வழங்குவதற்கு தமிழக அரசு சார்பிலே ஒரு பிரதான செயலர் ஒருவரை நியமித்து அவரையும் மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றலாம் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே மு.க.ஸ்டாலின், இந்திய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி இலங்கைக்கு உதவிப் பொருட்கள் வந்தடையவிருக்கின்றன. அது பிரதான தலைப்புச் செய்தி. இன்றைய ஈழநாட்டின் ஏனைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளிலே உதயனின் பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்ச்சியாக இணைக்கலாம். அதிகூடிய அதிகார பகிர்விற்கு பிரதமர் மோடி துணை நிற்பார், இலங்கை தமிழர்கள் மீது அவருக்கு விசேட பற்று என்கிறார் அண்ணாமலை என்கிற செய்தியையும் நாங்கள் விவரத்தை இங்கே வாசிக்க முடியும்.
இலங்கை தமிழர்கள் மீது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு விசேட பற்றி இருக்கிறது. உங்களுக்கு நீதியான, நியாயமான, அதிகூடிய அதிகார பகிர்வு கிடைப்பதற்கு அவர் எப்போதும் துணை நிற்பார். இவ்வாறு இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் கு. அண்ணாமலை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தெரிவித்திருக்கிறார். அதிகூடிய அதிகார பகிர்விற்கு பிரதமர் மோடி துணை நிற்பார் என்கிற வகையில் அந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் அண்ணாமலை நேற்று காலை சந்தித்து பேச்சு நடாத்தினார். சுமார் 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. இந்த சந்திப்பில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தொடர்பிலும் இந்திய உதவிகள் தொடர்பிலும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறினர். தமிழக அரசின் உதவிகள் குறித்து பேசப்பட்டது. 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அண்ணாமலை, தமிழ் மக்களுக்கு நீதியான, நியாயமான, அதிகூடிய அதிகார பகிர்வு கிடைக்க இந்திய பிரதமர் மோடிஜி நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியளித்தார். அதற்கான முயற்சிகளை தாமும் மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்திய அரசியல் தொடர்பில் கூட்டமைப்பு தலையீடு செய்யாது என்றும், இலங்கை விவகாரம் தொடர்பில் இந்திய அரசியல் தரப்புகள் அனைத்துடனும் கூட்டமைப்பு தொடர்பை பேணும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளதோடு, இந்திய அரசியல் தொடர்பில் கூட்டமைப்பு தலையீடு செய்யாது என்றும், இலங்கை விவகாரம் தொடர்பில் இந்திய அரசியல் தரப்புகள் அனைத்துடனும் கூட்டமைப்பு தொடர்பை பேணும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் கூட்டமைப்பின் சார்பில் பங்காளி கட்சி தலைவர்களான மாவை சோ சேனாதிராசா, சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி. ஸ்ரீதரன், எம். ஏ. சுமந்திரன் ஆகியோரும், வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் மருத்துவர் பி. சத்தியலிங்கம் ஆகியோரும் பங்கேற்றனர் என்றவாறு அந்த செய்திக்குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது பிரதான தலைப்புச் செய்தி. அதிகூடிய அதிகார பகிர்விற்கு பிரதமர் மோடி துணை நிற்பார், இலங்கை தமிழர்கள் மீது அவருக்கு விசேட பற்று என்கிற வகையில் காணப்படுகிறது. அண்மையில் தமிழ் பேசுகிற கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு இந்தியாவிற்கு வரைபொன்றை தயாரிக்கும் முயற்சியில் டெலோ ஈடுபட்டிருந்தது. பின்னர் அது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள 6 கட்சிகளை ஒன்றிணைத்ததாக மாறியிருந்தது. தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் தரப்பினரும் மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய கட்சிகளும் அதிலிருந்து இடைவிலகி இருந்த நிலையில், வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 6 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியாவிடம் ஒரு வரைவை தயாரித்து சமர்ப்பித்திருந்தன. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த 13வது திருத்தச் சட்டம் அதனை முழுமையாக அமல்படுத்தி அதற்கு மேலாக தீர்வை பெற்றுத்தர வேண்டும், அதற்கு அப்பாலும் என்கிற விடயத்தை அந்த கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. இதேவேளை மனித உரிமைகள் அமர்வுகளின் போது மார்ச் மாத இறுதியில் நடைபெற்ற மனித உரிமைகள் அமர்வின் போது குறிப்பாக அந்த விடயம், அதாவது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே தமிழரினுடைய சுய நிர்ணய உரிமைகளை வலியுறுத்தக்கூடிய விடயங்களை உள்ளடக்கி 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் தமிழருக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய விடயங்களை ஒரு அறிக்கையாக இந்தியா இதன் தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தது. இப்போது பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே ஆட்சியில் இருக்கிறது. அதனுடைய பிரதிநிதியாக தமிழகத்தினுடைய தலைவராக அண்ணாமலை செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போது அண்ணாமலை இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார். இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து இந்தியாவிற்கு கடிதம் வரைந்த 6 கட்சிகளும் அதனுடைய பிரதிநிதிகளும் அந்த கட்சியின், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவரை சந்தித்து இந்த விடய பரப்புகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆக இந்திய பிரதமராக இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தமிழர்கள் மீது ஒரு தனிப்பற்றை கொண்டிருக்கிறார். ஆகவே அதிகூடிய அதிகார பகிர்விற்கு நிச்சயம் அவர் துணை நிற்பார் என்பதை இங்கே திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பிரதான தலைப்பாக காண்கிறோம். இன்றைய உதயன் பத்திரிகையில் வலமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, எந்த அரசியல்வாதிகளும் இனிமேல் என்னை சந்திக்க முடியாது. ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரை மேற்கோள் காட்டி வருகிறது அந்த செய்தி. தம்மை சந்திப்பதற்கு எந்த ஒரு அரசியல்வாதியையும் இனி அனுமதிக்கப் போவதில்லை என மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். எந்த அரசியல்வாதிகளும் இனி என்னை சந்திக்க முடியாது என்று விரியும் அந்த செய்தியிலே நாங்கள் தொடர்ச்சியாக அதனை அவதானிப்போமாக இருந்தால் இனிமேல் என்னை சந்திக்க முடியாது. நாட்டின் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக
3 பௌத்த பீடாதிபதிகளினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு இதுவரை பொறுப்பானவர்கள் பதிலளிக்காத காரணத்தினால் மகாநாயக்க தேரர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற இடைக்கால அரசாங்கம் அமைப்பது உள்ளிட்ட 6 யோசனைகள் அடங்கிய கடிதத்தை மகாநாயக்க தேரர்கள் அண்மையில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். இந்நிலையில் குறித்த ஆவணத்திற்கு இதுவரை எவரும் சாதகமாக பதிலளிக்காத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஷியம் நிக்காயாவின் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தி. அதாவது தேரவாத பௌத்தம் என்பது இந்த நாட்டில் நிலை கொண்டிருக்கக்கூடியது. ஆட்சியாளர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதில் அந்த தேரவாத பௌத்தம் மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்தி வருகிறது, மிக முக்கியமாக என்று கூறலாம். இந்நிலையில் தான் இந்த மகாநாயக்க பீடங்கள், மகாநாயக்க தேரர்கள் மிக முக்கியமாக தங்களுடைய ஆலோசனைகளை அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அரியணையில் சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை மகாநாயக்க தேரர்களிடம் பெற்று அவர்களுடைய ஆலோசனைகளின்படிதான் ஆட்சியை நடாத்துவார்கள். இம்முறை நாட்டிலே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக. இந்நிலையில் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து அந்த 3 பீடங்கள், கண்டியில் இருக்கக்கூடிய 3 பீடங்களினுடைய மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து 6 யோசனைகள் உள்ளடங்கலான இடைக்கால அரசொன்றை நியமிக்க வேண்டும் என்கிற வகையில் பொருள்பட ஒரு 6 ஆலோசனைகளை இந்த நாட்டு அரசாங்கத்தை நோக்கி முன்வைத்து சமகால ஒரு பொருளாதார நெருக்கடிக்கும் நாட்டின் குழப்ப நிலைக்கும் தீர்வு காண வலியுறுத்தியிருந்தார்கள். எனினும் அந்த விடயத்தை இந்த ஆட்சியாளர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது தொடர்பான அவர்களுடைய ஒரு விசேட சந்திப்பிற்கு கூட கல்வி அமைச்சர் GL பீரிஸ் அண்மையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக இடைக்கால அரசாங்கத்தை நிர்மாணிப்பதோ அல்லது பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகுவது குறித்தோ எந்த தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே அந்த விசேட கூட்டத்திற்கு நாங்கள் பொதுஜன பெரமுன சார்பிலே சமூகம் அளிப்பது பொருத்தமற்றது என்று நம்புகிறோம் என்று இந்த கட்சிகள் சார்ந்த ஒரு கூட்டத்திற்கு மகாநாயக்க தேரர்கள் அழைப்பு விடுத்த போது அதனையும் நிராகரித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் இங்கே மகாநாயக்க தேரர், மல்வத்து பீடத்தினுடைய மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் மிக முக்கியமான ஒரு தேரவாத பௌத்தத்தின் மையப்புள்ளியாக செயற்படக்கூடிய ஒருவர், இனிமேல் எந்த அரசியல்வாதியும் என்னை சந்திக்கவே முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இது பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய விளம்பரி. தொடர்ந்து தினக்குரலில் பார்க்கலாம். தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம், ஆளும் கட்சி மீண்டும் ஒன்றிணைக்கிறது. புதிய அரசாங்கத்தை அமைக்க பொதுஜன பெரமுன தீவிர முயற்சி, ஜனாதிபதியும் இணக்கம், பிரிந்து சென்றவர்களும் இணக்கம். செய்தியின் விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சர்வ கட்சிகளையும் உள்ளடக்கிய அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் இணங்காத நிலையில் தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் என்ற பெயரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதாவது பாருங்கள், சர்வ கட்சிகளை உள்ளடக்கிய அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் இணங்காத நிலையில் தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் என்ற பெயரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன புதிய அரசாங்கத்தை அமைக்க ஆராயப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகளுக்கும் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தேசிய இணக்கப்பாட்டிற்கு அரசாங்கம் செல்லும் அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்த்தால், இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக பெசல் ராஜபக்ஷ, GL பீரிஸ், சாகர காரியவசம் உள்ளிட்டோரும், சுயாதீன அணிகள் சார்பில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, அனுர பிரியதர்சன யாப்ப, விமல் வீரவங்ஷ, உதய கமன்பில, டிரான் அலஸ் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். இதன்போது சர்வ கட்சிகளை உள்ளடக்கிய இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதில் காணப்படும் சிக்கல் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பதிலாக தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் என்ற பெயரில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்காக யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு ஜனாதிபதி இணங்கியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சுயாதீன அணிகளின் பிரதிநிதிகளும் இந்த யோசனைக்கு இணக்கம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் தாங்கும் வகையிலேயே அந்த அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று பெசில் ராஜபக்ஷ கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் புதிய அரசாங்கத்தின் பிரதமர் தொடர்பிலோ அமைச்சர்களின் எண்ணிக்கை தொடர்பிலோ தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படவில்லை.
இந்நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து கூறியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம், பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ இல்லாவிட்டால் பொதுஜன பெரமுனவை சேர்ந்த வேறு எவரும் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரதமர் பதவிக்கு சுயாதீன அணிகளில் இருந்து ஒருவர் நியமிக்கப்படுவாராக இருந்தால், அதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வுகள் கிடைக்குமாக இருந்தால் அதனை எதிர்க்க மாட்டோம் என்றும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறுகிய காலத்திற்கான இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதில் பொதுஜன பெரமுனவிற்கும் அரசாங்கத்தில் இருந்து சுயாதீனமாக செயற்படும் குழுவிற்கும் இடையில் கொள்கை ரீதியான இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகையில் இன்று, அதாவது நேற்றைய தினம், இது தொடர்பான சந்திப்பு இடம்பெற்றது. இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வை அரசாங்கமே முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. நடப்பு விடயங்களின் அடிப்படையில் நாட்டின் அரசியல் நெருக்கடி விரைவில் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையை வெளியிட்ட அவர், இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் ஏனைய கட்சிகளுடனும் சந்திப்புகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவித்தார். எனவே தற்போதைய நிலையில் அடுத்த தீர்மானமிக்க நகர்வு அரசாங்க தரப்பிலேயே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் ஆளும் கட்சி மீண்டும் ஒன்றிணைகிறது என்ற தலைப்பில் காணப்படுகிறது. மிக முக்கியமாக இடைக்கால அரசாங்கத்தை பற்றி அல்லது இடைக்கால அரசாங்கத்தை ஒன்றை நியமித்து அதில் அமைச்சு பதவிகளை ஏற்க எதிர்க்கட்சிகள் முன்வர வேண்டும் என்கிற தகவல்களை எல்லாம் அரசு தரப்பிலிருந்து இங்கு விநியோகமாக அல்லது பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், பொதுஜன பெரமுன கட்சியினுடைய செயலாளர்களாக இருக்கட்டும், இது சம்பந்தமாக ஊடக சந்திப்புகளை நடத்தக்கூடிய அந்த கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவ்வாறு அழைப்புகளை விடுகிற நேரம் இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மற்றும் எதிரணியில் இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் போட்டியிட்டது தேர்தலிலே. பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய என்று பலதரப்பட்டவர்களுடைய எண்ணக்கருக்கள், பெரும்பாலானவர்களுடைய எண்ணக்கருக்கள் தேர்தல் ஒன்றை மையப்படுத்தியதாக, ஒரு அரசியல் லாப நோக்குள்ளதாகத்தான் அமைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளோடு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய முதன்மை செய்திகளிலே வேறு என்ன செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன? 13 நடைமுறைப்படுத்த இந்திய அரசு நடவடிக்கை, நேற்று யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறினார் பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலை என்கிற செய்தியிலவே நாங்கள் இனிய பத்திரிகைகளில் பிரதான தலைப்பிடத்தை பெற்ற செய்தியாக வாசித்தளித்திருக்கிறோம். கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி உபதலைப்பு செய்தி என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். ஈழநாடு பத்திரிகையிலிருந்து ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க 21வது திருத்தத்தில் யோசனை, கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தகவல். விரைவில் கொண்டுவரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் 21வது அரசமைப்பு திருத்தத்தில் மாகாண ஆளுநர்களுக்கு இருக்கும் அதிகாரங்களை குறைக்கும் வகையிலான திருத்தங்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நம்பகரமாக தெரிய வருகிறது. ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கொண்டுவரப்பட்ட 19வது திருத்தத்தை மீண்டும் கொண்டுவரும் வகையில், ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கொண்டுவரப்பட்ட 19வது திருத்தத்தை மீண்டும் கொண்டுவரும் வகையில் 20வது திருத்தத்தை ரத்து செய்து 21வது திருத்தம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க அதில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த 21வது திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகிற விடயத்திலே 21வது திருத்தத்தில் மாகாண ஆளுநர்களுக்கு இருக்கும் அதிகாரங்களையும் குறைக்கும் வகையிலான திருத்தங்களும் சேர்க்கப்படவிருப்பதாக அந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டன. 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்டு மாகாண சபைகள் அறிமுகம் செய்யப்பட்ட போது ஆளுநர்களுக்கு தற்போதுள்ள அதிகாரங்கள் இருக்கவில்லை. ஆளுநருக்கான அதிகாரங்களை அதிகரிக்கும் வகையில் பின்னரே திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்நிலையில் 13இல் இருப்பதைப் போலவே ஆளுநருக்கான அதிகாரங்களை வரையறை செய்யும் வகையில் இந்த புதிய திருத்தங்கள் செய்யப்படவிருக்கின்றன என்று இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் தரப்பினரிடமிருந்து கிடைத்த நம்பகரமான தகவல்கள் தெரிவித்தன.
21வது திருத்தம் கொண்டுவரப்படும் போது மாகாண சபைகளை இயங்கச் செய்யவும் 13 குறைக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் அரசியலமைப்பில் சேர்க்கவும் தமிழ் அரசியல் தலைமைகள் முயற்சிக்க வேண்டும் என்று ஈழநாடு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்தது. அதாவது 21வது திருத்தம் கொண்டுவரப்படும் போது மாகாண சபைகளை இயங்கச் செய்யவும் 13 குறைக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் அரசியலமைப்பில் சேர்க்கவும் தமிழ் அரசியல் தலைமைகள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஈழநாடு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்ததையும் இங்கே பிரசுரித்திருக்கிறார்கள், அடிக்கோடிட்டிருக்கிறார்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினர். இது ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க 21வது திருத்தத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி. இனி ஏனைய செய்திகளை பார்க்கலாம். மன்னார் கடற்கரையை பார்க்க சென்ற 10 சிறுவர்கள் உட்பட 13 பேர் கைதாகினர். இந்தியா செல்ல முயன்றனர் என கூறி தொழிலாளர் தினமான நேற்று முன்தினம் ஓய்வை கழிப்பதற்காக தலைமன்னார் கடலுக்கு சென்ற 10 சிறுவர்கள் உட்பட 13 நபர்களை தலைமன்னார் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தொழிலாளர் தின விடுமுறையை முன்னிட்டு மன்னாரில் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பல குடும்பங்கள் பொழுதை கழிப்பதற்கு கடற்கரைக்கு சென்றன. சிறுவர்கள் குழு ஒன்றும் கடற்கரைக்கு சென்றுள்ளது. இந்நிலையில் இவர்கள் இந்தியா செல்ல முயற்சிப்பதாக தெரிவித்த தலைமன்னாரில் கடற்படையினரால் 13 நபர்களும் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் நேற்று திங்கட்கிழமை மன்னார் நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர்கள் சார்பாக சட்டத்தரணி டினேஷன் ஆஜராகினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் கடற்கரையை பார்வையிடச் சென்றதாகவும் கடற்படையினர் வேண்டுமென்று அவர்களை கைது செய்ததாகவும் அவர் சமர்ப்பணம் மேற்கொண்டார். வழக்கை விசாரித்த மன்னார் நீதிமன்ற நீதிபதி 13 நபர்களையும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அறிக்கையை பார்வையிட்ட பின்னர் குறித்த 10 சிறுவர்களையும் பெற்றோர்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் 3 பேர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். கடந்த மாதமும் மன்னார் மாவட்டத்திற்கு சுற்றுலாவிற்காக வருகை தந்து விடுதியொன்றில் தங்கியிருந்த குடும்பம் ஒன்றையும் போலீசார் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு அந்த செய்தி குறிப்பை இங்கே காண்கிறோம். ஏனைய முக்கிய செய்திகள். சேமித்து வைத்த பெட்ரோல் கலன் தீப்பற்றியதில் மாணவி எரிந்து பலி என்றவாறு ஒரு செய்தி. நேற்றைய தினம் பண்டத்தரிப்பில் இடம்பெற்றிருந்தது அந்த சம்பவம். இப்போது எரிபொருள் விலையேற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் எரிபொருள்களை பெற்று தங்கள் வீடுகளிலே தேங்கி வைத்திருக்கும் அல்லது சேமித்து வைத்திருக்கும் நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. பாரிய இடங்களில், பாரிய அளவில் என்று கூறலாம். பெருமளவிலான மக்கள் அவ்வாறான நிலைமையில், ஏனென்றால் நாளுக்கு நாள் இன்று இருக்கக்கூடிய விலை நாளை இருக்காது, நாளை வேறொரு விலை இருக்கும். அதனால் அவர்கள் இயலுமானவரை அவற்றை சேமித்து அல்லது சேகரித்து வைத்து வருகிறார்கள். நிலையில் பண்டத்தரிப்பிலே அப்படி சேகரித்து வைக்கப்பட்டு அவர்கள் வீட்டின் பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் அந்த வீட்டின் சுவாமிக்கு அதாவது தீபம் ஏற்றுக்கிற பொழுது அந்த தீக்குச்சி பட்டு அல்லது அங்கு இருந்த தீயினால் அந்த பெட்ரோல் அந்த அறையில் இருந்ததனால் அந்த அறையிலே தீ விபத்து சம்பவித்த ஒரு சம்பவத்தை இன்றைய சேமித்து வைத்த பெட்ரோல் கலன் தீப்பற்றியதில் மாணவி எரிந்து பலி, விளக்கேற்றிய போது விபரீதம் என்ற செய்தி சுட்டிக்காட்டுகிறது. சுவாமி அறையில் விளக்கேற்றிய போது பெட்ரோல் கலன் தீப்பற்றியதால் பாடசாலை மாணவி ஒருவர் எரிந்து பலியானார். பண்டத்தரிப்பு பகுதியில் இந்த துயர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றது என்றவாறு அந்த செய்தியை காண்கிறோம். இங்கே இதில் மகாஜனா கல்லூரியிலே கல்வி பயின்று வரும் மாணவியான சுதர்சிகா வயது 17 என்ற மாணவி இவ்வாறு உடல் கருகி பலியானார். நாட்டில் தற்போதுள்ள நெருக்கடியால் பெட்ரோலை வாங்கிய வீட்டார் சுவாமி அறையில் சேமித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை வழக்கம்போல் சுதர்சிகா சுவாமி படத்திற்கு விளக்கேற்றிவிட்டு தீக்குச்சியை கீழே போட்டுள்ளார். அது அணையாத நிலையில் சுவாமி தட்டிற்கு கீழே வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் கலனில் விழுந்துள்ளது. தீக்குச்சி பட்டதும் அது தீப்பற்றி மாணவி மீதும் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இளவாலை போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு அந்த செய்தியை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக ஈழநாடின் முற்பக்கத்திலே யார் பிரதமராக வந்தாலும் எவ்வித மாற்றமும் வராது கூறுகிறார் சுமந்திரன் எம்பி. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலையில் யார் புதிய பிரதமராக வந்தாலும் நாட்டில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம். சுமந்திரன் தெரிவித்தார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். யார் பிரதமராக வந்தால் நாட்டில் மாற்றம் ஏற்படலாம் என நீங்கள் கருதுகிறீர்கள் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நாட்டில் தற்போது அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலை காணப்படுகிறது. பிரதமரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு குழு விடாப்பிடியாக நிற்கிறது.
எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளது. அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளேன். அதாவது தற்போது பிரதமர் பதவி விலகினால் புதிய ஒருவர் பிரதமராக வருவார். அவருடன் ஒரு புதிய அமைச்சரவை உருவாகும். அந்த அமைச்சரவையை உருவாக்குவதற்கு 5 கொண்ட குழுவை உருவாக்கியுள்ளார்கள். அந்த 5 குழுவில் உள்ளோரில் எமக்கு திருப்தி இல்லை. அவ்வாறான நிலையில் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதன் மூலம் நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்பட போவது இல்லை. ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்களை ஒரே நாளில் கொண்டு வாருங்கள் என நான் கூறியுள்ளேன். எனவே ஜனாதிபதி நாட்டின் தலைவர், அவர் அவ்வாறே இருப்பார். அதேபோல பிரதமர் பதவி விலகினால் இன்னொரு பிரதமர் வருவார். அவருடன் இணைந்து புதிய அமைச்சரவை உருவாகும். அவ்வாறு உருவாகும் அமைச்சரவை தற்போதுள்ள அமைச்சரவையை விட மிகவும் கொடூரமான அமைச்சரவையாக இருக்கும். இருந்தால் எவ்வாறு இருக்கும் என ஆழமாக பார்க்க வேண்டும். எனவே நாட்டில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதன் மூலமே ஏதாவது மாற்றம் ஏற்படும். மேலும் தற்பொழுது இலங்கையில் உள்ள பொருளாதார நெருக்கடி நிலையை கடந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள தமது உறவுகள் இலங்கை மக்களுக்கு உதவிகளை வழங்க முன்வர வேண்டும். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். எனினும் அந்த விடயம் தொடர்பில் நாங்கள் அனைத்து கட்சிகளுடனும் ஆராய்ந்து முதல் கட்டமாக ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் என்று எம்ஏ சுமந்திரன் இங்கே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. யார் பிரதமராக வந்தாலும் எவ்வித மாற்றமும் வராது என்றவாறு காணப்படுகிறது. இதேவேளை மற்றொரு செய்தியை இன்று ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கி இருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தகவல் தேர்தல் வெற்றிக்காகவே மறைப்பு, மல்கம் ரஞ்சித் தாண்டகை குற்றச்சாட்டு. அந்த செய்தியின் விரிவாக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை அறிந்திருந்தும் தேர்தல் வெற்றிக்காகவே மறைக்கப்பட்டதாக கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட ஆராதனை ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய மல்கம் ரஞ்சித் தாண்டகை இந்த விசேட ஆராதனையில் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் ஆயர்கள், அதாவது இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் ஆயர்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் என்றவாறு காணப்படுகிறது. அந்த செய்தி இவை இன்றைய ஈழ நாட்டின் முற்பக்கத்திலே பிரசுரமாக இருந்த முக்கியமான செய்திகளாக காணப்படுகின்றன. நிகழ்ச்சியில் சிறியொரு வர்த்தக விளம்பர இடைவேளை. தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் இணைய பிரதான செய்திகளை. மகன் மருமகன் பேரனை தேடி வந்த தாய் மரணம், வடக்கில் துயரம் தொடர்கிறது. காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்து அல்லது வடக்கு கிழக்கில் பல நாட்களாக நெடுநாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிலையிலே மகன் மருமகன் பேரனை தேடி ஒரு தாயார், அப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தாயார் உயிரிழந்திருக்கிறார். வவுனியாவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சுகவீனம் காரணமாக நேற்று முன்தினம் இரவு அவர் மரணமடைந்திருக்கிறார். வவுனியா கிறிஸ்தவ குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த தாயார் என்று அந்த செய்தியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். மஹிந்த விலகுவர், டெலஸ் பிரதமர் ஆவார், டிலான் பெரேரா எம்பி கூறுகிறார் என்று ஒரு செய்தி. மொட்டில் புதிய பிரதமரின் கீழ் இடைக்கால அரசாங்கம் அமைப்பதே குறுகிய காலத்தின் நாட்டின் பிரச்சினைக்கு மிகவும் நடைமுறையான தீர்வாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கிறார். பிரதமர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் டெலஸ் அழகப்பெருமை என்பது அவரது கருத்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் மொட்டு அதிக வாக்குகளை பெற்றதால் அந்த குழுவுக்கு பிரதமரை நியமிக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்திக்குறிப்பிலே நாங்கள் காண்கிறோம். சிலர் தவறு செய்தது உண்மை என்றும் இதற்கு அவர்களின் ஆணவமும் முட்டாள்தனமுமே காரணம் என்பதையும் ஒப்புக்கொண்டார். இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவதே தற்போது செய்யக்கூடிய சிறந்த காரியம். இடைக்கால அரசாங்கத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டவட்டமான திட்டத்தை முன்வைத்தால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலக தயார் என டிலான் பெரேரா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டுக்காக பல தியாகங்களை செய்த மஹிந்த ராஜபக்ஷவிற்கு இந்த பிரதமர் பதவி பெரிய விடயமே அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி. அருகில் அரசிற்கும் ஜனாதிபதிக்கும் எதிரான இரு பிரேரணைகளும் நாளை பாராளுமன்றம். அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை, ஜனாதிபதிக்கு எதிரான குற்ற பிரேரணையும் நாளை 4ஆம் திகதி
பாராளுமன்றில் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அதாவது அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, ஜனாதிபதிக்கு எதிரான குற்ற பிரேரணை. நேற்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு பிரேரணைகளும் நாளை நாடாளுமன்றில் முன்வைக்கப்படவிருக்கின்றன. தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் தற்போதைய நிர்வாகம் பொதுமக்களின் அவல நிலையை புரிந்து கொண்டு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷ வித்தானகே தெரிவித்தார். அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானத்தை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தவும், பிரேரணையில் கையொப்பமிட்ட எம்பிக்கள் மற்றும் கையொப்பமிட மறுத்த எம்பிக்கள் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால அரசாங்கத்திற்கு சென்று விரைவில் தேர்தலை நடாத்தி இந்த நாட்டில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை மக்களே தெரிவு செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் வரையில் அவ்வாறான ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக இல்லை என்றும் எதிரணியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. அதனுடைய தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று விசேட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு கூட்டத்திலே இதனை தெரிவித்திருக்கிறார். இவை தவிர ஏனைய முக்கிய செய்திகளாக நாங்கள் ஏலவே வாசித்தளித்த செய்திகள் காணப்படுகின்றன. மேலும் ஓய்வுக்காக கடற்கரைக்கு சென்ற 13 பேர் கைது செய்யப்பட்ட செய்தி கூட வாசித்தறிந்தாயிற்று. அதாவது 13 விரைவில் சாத்தியமாகும் என்கிறார் தமிழக பாஜக தலைவர். அறைக்குள் பரவிய தீ பாடசாலை மாணவி பலி, எந்த அரசியல்வாதியையும் சந்திக்கப் போவதில்லை, கடும் சீற்றத்தில் மெல்வத்து பீடாதிபதி போன்ற செய்திகள். நெருக்கடியில் இளைஞர்களுக்கு புலம்பெயர் உறவுகள் உதவ வேண்டும் என்று சுமந்திரன் எம்பி அழைப்பு விடுத்திருக்கிற செய்தி. இவ்வாறான செய்திகள் ஏலவே வாசித்தளித்த செய்திகளாக காணப்படுகின்றன. மேலும் புதிய செய்திகளாக ஈத்தோகாவை விமர்சிக்க சுமந்திரனுக்கு தகுதி இல்லை, வாயை கிளறக்கூடாது என்கிறார் செந்தில் தொண்டமான். அரசியல் தொலைநோக்கு இல்லாத சுமந்திரனுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை விமர்சிப்பதற்கு தகுதி இல்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். எம்மை மீண்டும் சீண்டினால் பதில் கூற முடியாத கேள்விகளை சுமந்திரனிடம் கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்றவாறு விரியும் அந்த செய்தியிலே ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி முடிவுறும் தருவாயில் உள்ள நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறியதாக சுமந்திரன் கருத்து வெளியிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை போல் வாயில் அரசியல் பேசுபவர்கள் நாங்கள் கிடையாது. யாழ் பொது நூலகத்தை எரித்த ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து ஆட்சியை அமைக்க ஆதரவு வழங்க முடியும் என்றால் அதைவிட அரசாங்கத்திலிருந்து நாங்கள் வெளியேறியது பெரிய விடயமாக அமையாது எனவும் குறிப்பிட்டார். ஜீவன் தொண்டமானை மக்கள் பாராளுமன்றம் அனுப்பியது மக்களுக்கு வேலை செய்வதற்கே தவிர அரசாங்கத்திலிருந்து வேடிக்கை பார்க்க அல்ல. தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் 15 வருட காலம் இணைந்து பணியாற்றியுள்ளோம். அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியுடன் 20 வருடங்கள் பணியாற்றியுள்ளோம். எமது கொள்கை மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதை தவிர ஆட்சியாளர்கள் யார் என்பதை கருத்தில் எடுப்பதில்லை. அந்த வகையில் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைந்து நமது மக்களுக்கு தொடர்ந்தும் பணியாற்ற முடியாத சூழ்நிலையில் நேரடியாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடிய பின்னர் அரசாங்கத்திலிருந்து வெளியேறினோம் என்றும் அவர் கூறினார். சுமந்திரனுக்கு நான் பகிரங்கமாக சவால் விடுக்கிறேன். நீங்கள் மக்களுக்கு ஆற்றிய சேவையை நான் மாகாண சபை அமைச்சராக இருந்து ஆற்றிய சேவையுடன் முடிந்தால் ஒப்பிட்டு பார்க்க வாருங்கள். 12 வருட காலமாக 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி பேசுகிறீர்கள். அதனை நிறைவேற்ற முடியவில்லை. சிறையில் அரசியல் கைதிகள் வாழ்கிறார்கள். அவர்கள் கூட கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் விடுவிக்க முடியவில்லை. அவர்களை கூட கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் விடுவிக்க முடியவில்லை. இரவில் பிரதமரையும் ஜனாதிபதியையும் சந்திக்கும் சிலரால் மக்களின் தேவைகளை பற்றி பேச முடியாமை கவலை அளிக்கிறது எனவும் செந்தில் தொண்டமான் கூறினார் என்று காணப்படுகிறது. இரவில் பிரதமரையும் ஜனாதிபதியையும் சந்திக்கும் தரப்பினரால் மக்களின் தேவைகளை கூற முடியவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை அந்த செய்தி தாங்கியிருக்கிறது. ஈத்தோகாவை விமர்சிக்க சுமந்திரனுக்கு எந்த தகுதியும் இல்லை, வாயை கிளறக்கூடாது என்று செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை இன்றைய தினக்குரல் முற்பக்கத்தில் இங்கே பிரசுரித்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலே செந்தில் தொண்டமான் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அம்பாந்தோட்டை வைத்தியசாலை திட்டத்தில் பெரும் ஊழல் மோசடி ஆஸ்திரேலிய முன்னணி புலனாய்வு அமைப்பு அம்பலப்படுத்தியது என்றவாறு ஒரு செய்தியை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.
ஆஸ்திரேலியாவின் முன்னணி ABC ஊடக வலையமைப்பின் முன்னணி புலனாய்வு செய்தி அறிக்கையிடல் அமைப்பான ஃபோகோனா இலங்கையின் அம்பாந்தோட்டை வைத்தியசாலை திட்டத்தில் பெருமூழல் மோசடி இடம்பெற்றதாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆஸ்திரேலிய சுகாதார சேவை வழங்குனரான ஆஸ்பென் மெடிக்கல் அம்பாந்தோட்டையில் பல மில்லியன் டாலர்கள் செலவில் மருத்துவமனை திட்டத்தில் ஈடுபட்டது உட்பட ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பான சர்வதேச குற்றவியல் விசாரணையில் சிக்கியிருக்கிறது. ராஜபக்ஷ குடும்பத்துடன் தொடர்பு வைத்துள்ளதாக கூறப்படும் இந்த ஆஸ்பென் மெடிக்கல் தொடர்பாக அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான செய்தி விரிக்கிறது. அதாவது நிமல் பெரேரா என்பவர் இந்த ஒப்பந்தத்திலே முக்கிய புள்ளியாக செயற்பட்டுள்ளதாக புலனாய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டில் பிரதமரின் மகன் நாமல் ராஜபக்ஷவிற்காக பணம் வசூலித்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து இக்குற்றச்சாட்டில் நாமல் கைதானார். நிமல் பெரேராவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் காட்டப்படாத பெருந்தொகை நிதி வைப்பிலிடப்பட்டது குறித்து விசாரித்த போது இந்த தொடர்புகள் அம்பலமாகின என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறு அந்த செய்தி. ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலை திட்டத்தில் பெரும் ஊழல் மோசடி என்பதை ABC ஊடக வலையமைப்பின் முன்னணி புலனாய்வு செய்தி அறிக்கையிடல் அமைப்பான ஃபோகோனஸ் வெளிப்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் இங்கே வாசித்தளித்தோம். அருகில் கலகம் அடக்கும் போலீசாரை விரட்டியடித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் காலிமுகத்திடலில் குவிந்ததால் பரபரப்பு. பார்க்கலாம். காலிமுகத்திடல் பகுதிக்கு வந்த கலகம் அடக்கும் போலீசாரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் விரட்டியடித்துள்ளனர். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலக கோரி தொடர்ச்சியாக காலிமுகத்திடல் பகுதியிலே ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு வந்த போலீசாரை கலகம் அடக்கும் போலீசாரை அவர்கள் விரட்டியடித்த செய்தியிலே இந்நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த கூடாரம் ஒன்றை அகற்ற கலகம் அடக்கும் போலீஸ் குழுக்கள் அந்த இடத்திற்கு சென்றன. இதன் போது அங்கிருந்தவர்கள் கலகம் அடக்கும் போலீசாரை அந்த இடத்தில் நிற்க விடாது விரட்டியிருக்கிறார்கள். இங்கே வந்து அமைதியாக இருப்பவர்களை குழப்ப வேண்டாம், நீங்கள் இந்த இடத்தில் வன்முறையை தூண்டவா முயற்சிக்கிறீர்கள், உடனே இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று அங்கிருந்தவர்கள் கலகம் அடக்கும் போலீசாரை நோக்கி கூச்சல் எழுப்பினர். இதேவேளை அங்கு கலகம் அடக்கும் போலீசாருடன் வந்த வாகனத்தையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வழிமறைத்தனர். இதன்போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் கலகம் அடக்கும் போலீசார் அங்கிருந்து அகன்று சென்றதாக அந்த செய்திக்குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய முதன்மை செய்திகளாக காணப்படுகின்றன. ஏனைய உதயன் வலம்புரியின் இதுவரை வாசித்தளிக்காத ஏனைய முக்கிய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அரசியல்வாதிகளுக்கு மல்வத்து பீடம் பூட்டு என்கிற தலைப்பிட்டு உதயன் என்று அந்த செய்தியை தாங்கியிருக்கிறது. இங்கே உதயனில் மதுபான விடுதி முரண்பாடு உயிர் பறிப்பில் முடிந்தது. வடமராட்சியில் நேற்றிரவு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக அந்த செய்தியை காண்கிறோம். இங்கே வடமராட்சி வெல்வைவெள்ளி புறாப்பொருக்கி பகுதியில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் இரு பகுதியினருக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு கொலையில் முடிந்துள்ளதாக நெல்லியடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்றிரவு 11 மணி அளவில் பதிவாகி இருக்கிறது. திக்கம் நாச்சிமார் கோயிலடியைச் சேர்ந்த ஞானசேகரம் குணசோதி வயது 25 ஞானசேகரம் குணசோதி கொலையுண்டவர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். விடுதியில் ஏற்பட்ட முரண்பாடு ஏற்பட்ட பின்னர் மந்திகை மருத்துவமனையில் காயங்களுடன் குணசோதி நண்பர்களால் நேற்றிரவு சேர்க்கப்பட்டார். எனினும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் போதே உயிரிழந்து விட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர். அவரது உடலில் போத்தலால் குத்தப்பட்ட காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி. ஏனைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் இதுவரை வாசித்து அளிக்காத புதிய செய்திகளாக அரசிக்கு மீண்டும் கட்டுப்பாட்டு விலை. அரசிக்கான உச்சபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்தமை தொடர்பில் விரிகிற ஒரு செய்தியில் அது நிர்ணயித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய வெள்ளை சிவப்பு நாடு அரிசி கிலோ ஒன்றின் விலை 220 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து மொட்டக்கருப்பன் மற்றும் ஆட்டக்காரி என்பவற்றிற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை சிவப்பு சம்பா அரிசி கிலோ ஒன்றின் விலை 230 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதே வெள்ளை கீரி சம்பா கிலோ ஒன்றின் விலை 260 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசிக்கு மீண்டும் கட்டுப்பாட்டு விலை என்கிற வகையில் காணப்படுகிற செய்தி. மேலும் காற்று வாங்க சென்றோரை கைது செய்த கடற்படை, தமிழக அரசு நிவாரணம் வழங்க இந்திய மத்திய அரசை ஒன்றிய அரசு அனுமதி என்றும் பல்வேறு செய்திகள் இலவே வாசித்தளித்த செய்திகள். இந்திய அரசு மேலும் $200 மில்லியன் கடன்.
அவசரகால எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு $200 மில்லியன் இந்திய கடனுதவியை நீடித்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். மேலும் $500 மில்லியன் கடன் வரியை நீடிப்பது தொடர்பாக இந்தியாவுடன் பேச்சு நடாத்தப்பட்டதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் என்கிற செய்தியோடு ஏனைய முக்கிய செய்திகள் பார்க்கலாம். இங்கே IMF உதவி கிடைக்க சீனா முட்டுக்கட்டையா போடாது, நிதி அமைச்சரிடம் தூதுவர் உறுதி. இலங்கைக்கு உதவும் வகையிலான உடன்பாட்டை விரைவாக எட்டுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை IMF ஊக்குவிக்க உள்ளதாக விரிகிற அந்த செய்தியில் IMF உதவி கிடைக்க சீனா ஒருபோதும் முட்டுக்கட்டையாக இருக்காது என்று காணப்படுகிறது. அதாவது ஊக்குவிப்பதற்காக சீன தூதுவர் நிதியமைச்சர் அலிசஃப்ரியிடம் உறுதியளித்திருக்கிறார். IMF உதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு சீனா இலங்கைக்கு வழங்கிய கடன்களை மறுசீரமைப்பதற்கு இணங்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்கிற விடயங்களோடு உதயன் பத்திரிகை வலம்புரியிலும் ஏற்கனவே இதுவரை நாங்கள் வாசித்தளித்த முக்கிய செய்திகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிதாக இங்கு காணப்படுகிற செய்தி சாவகச்சேரியிலே சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நுணாவில் மத்தியில் பகுதியிலே விபரீத முடிவெடுத்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தியை வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. இதேவேளை வரும் 6ஆம் தேதி நாடு தழுவிய ஹர்த்தால் முன்னெடுக்கப்படும் என்று தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையம் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியையும் இங்கே வலம்புரி தாங்கியிருக்கிறது. இவ்வாறாக இன்றைய முக்கிய செய்திகள் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. இத்துடன் இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மாலினி அஜந்தன். நன்றி தீவனி. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.